தலைமைச் செயலகத்தில் குழுமி இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 2016, 2021 காலகட்டத்தில் அதிமுக கூட்டணியில நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில போட்டியிட்டு அதை வெற்றி பெற்று வந்து பணியாற்றினேன். அந்த நேரத்தில் தலைமைச் செயலக ஊடக உறவுகள் கொடுத்த ஒத்துழைப்பும் உற்சாகமும் அளப்பரியது. இப்போது மீண்டும் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்திருக்கின்றேன். இன்று மாண்புமிகு சபாநாயகர் அவர்களுக்கு முன்பாக உறுதிமொழி வாசித்து மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் நான் போட்டியிட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்போலை தந்த எங்கள் கூட்டணியுடைய தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 5 ஆண்டு காலம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில மிகுந்த உற்சாகத்தோடு களத்துக்கு வந்திருக்கின்றோம். பத்திரிகையாளர்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்போதும் தேவை. சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், சமத்துவ ஜனநாயகம் உள்ளிட்ட எங்களுடைய மனிதநேய ஜனநாயகத்தின் கொள்கைகளுக்காக இந்த 5 ஆண்டு காலம் நாங்கள் சமரசமின்றி பணியாற்றுவோம். இன்றைய அவை பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிகழ்வை கொண்டதாக இருந்தாலும் கட்சி மாச்சாரியமின்றி எல்லோரும் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட ஒரு நல்ல ஆரோக்கியமான நிகழ்வை நான் பார்த்தேன். சட்டமன்றம் ஒரு ஆரோக்கியமான இது போன்ற நிகழ்வுகளோடு நகர வேண்டும் என்ற விருப்பம் எனக்கு உண்டு. வெளியே 1008 அரசியலை பேசலாம், கட்சி மாறுபாடுகளை காட்டலாம், கொள்கை முரண்பாடுகளை காட்டலாம். ஆனால் அவைக்குள் ஒரு மக்கள் பிரதிநிதி என்ற அடிப்படையில நாம் எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை அன்பு எல்லோரும் நான் பரிமாறிக்கொண்டேன். விரைவில் அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி. களம் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்ப இது அக்னி வெயில், சரியா? அதுல ஹாட்டா இருக்கு, சபையும் ஹாட்டா இருக்கும். எதுவாக இருந்தாலும் அது நாகரிகத்தின் எல்லைக்குள் இருந்து சுவாரஸ்யமாக நடைபெற வேண்டும். அந்த அடிப்படையில வந்து இந்த அவை நல்ல ஆரோக்கியமான ஒரு அவையாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். முதல் நாள் எடுப்புமே சங்கடப்படுற மாதிரி எதுவும் பேசக்கூடாது நான் நினைக்கிறேன். இனி வரும் நாட்கள் நாங்கள் எப்படி பேச வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். அப்படியா? நான் கவனிக்கலைங்க. உள்ள எப்படின்னு சொல்ல உள்ள இருந்தேன். அந்த நிகழ்வை நான் கவனிக்கலைங்க. பார்த்தா நான் கருத்து சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இப்போ அதாவது சமூகம் வந்து நாகரிகம் அடைந்து வருகிறது. இளைய தலைமுறையும் அரசியலை கற்றுக்கொண்டிருக்கிறது. எல்லோருமே முன்பு போல் அல்ல. வாட்ஸ்அப் வழியாக, சமூக வலைதளங்கள் வழியாக ஒவ்வொரு அரசியல் நிகழ்வையும் கூர்ந்து கவனித்து வருகிறார்கள். மொத்தத்துல எல்லாருமே வந்து அரசியல் ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அது பார்த்தாலுமே வணக்கம் வைக்கலாமான்னு சொல்லி, அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அது போன்ற நிகழ்வு தவிர்க்கப்பட வேண்டும். இப்போ நான் வந்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில நான் போட்டிட்டு வந்திருக்கிறேன். நான் பதவி ஏற்கும் போது எங்களுடைய கூட்டணியுடைய தலைவராக அருமைக்குரிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர் இருக்காங்க. அவரை பார்த்து ஒரு வாழ்த்து சொன்னோம். இடது பக்கம் இந்த சைட்ல வந்து முதலமைச்சர் அவரை பார்த்து ஒரு வாழ்த்து சொன்னோம். அதெல்லாம் பண்பாடு. அந்த பண்பாடுகள் சேதமடையாமல் எல்லாரும் பாதுகாக்க வேண்டும். அதைத்தான் இப்போ உள்ள தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறாங்க. இளைய தலைமுறை அதான் விரும்புது. ஆரோக்கியமான அரசியல் எல்லோருமே முன்னெடுப்பு என்று உறுதி ஏற்றுக்கொள்வோம். நான் உண்மையிலே கவலைப்படுறேன். அதிமுக பலகீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லதல்ல. அதாவது அன்னைக்கு நாங்க அந்த கூட்டணியில இருந்தோம். அந்த கூட்டணியுடைய அந்த கட்சியுடைய சில அரசியல் பிழைகளின் காரணமாக நான் தனியரசு கருணாஸ் போன்றவர்கள் அப்போது 2019 வெளியில வந்துட்டோம். இப்போ அந்த கட்சி ஆட்சியில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு வலிமையான இடத்தில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். ஏனென்று சொன்னால் திராவிட கட்சிகள் பலகீனம் அடையவிடக்கூடாது. திராவிட கட்சிகளுக்குள் இருக்க வேண்டும் என்று நாங்கள் 10 வருஷமாக நாங்கள் சொல்லி வருகின்றோம். அந்த அடிப்படையில அதிமுக இப்போ சந்திக்கக்கூடிய நெருக்கடியிலிருந்து அவர்கள் மீண்டு வருவார்கள் என்று நம்புகின்றேன். அது பலகீனம் அடைவதில் உணர்வாளர், தமிழ் உணர்வாளர் யாருக்குமே அது உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்ல போனா எங்க அணியில் இருக்கக்கூடிய பல பேருக்கு அதே நிலைதான். அதிமுக வலிமையா இருக்க வேண்டும், ஒற்றுமையா இருக்க வேண்டும். அவங்களுக்கு நல்லது, தமிழ்நாட்டுக்கு நல்லது. அப்படிதான் பார்க்கணும். அப்புறம் பேசுவோமே. எல்லாத்தையும் முதல் நாளே கேட்டா. நன்றி.